புதுசா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றீங்களா? அப்ப இந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. ஆக்சுவலா இந்த அன்பாக்சிங்ல என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு யூடியூப் சேனலுக்கு ரொம்ப அத்தியாவசியமா தேவைப்படக்கூடியது அந்த வீடியோவுடைய ஆடியோஸ் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருந்தால் தான் வியூவர்ஸ் வந்து அந்த வீடியோவை பார்ப்பாங்க. அதனால் இது நாள் வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கடைசியாக போட்ட எந்த வீடியோலையுமே ஆடியோ நல்ல குவாலிட்டியாக இல்லை. அதுக்காக நம்ம பல மைக்குகளை வந்து டெஸ்ட் பண்ணி சாம்பிள் பண்ணி கடைசியாக ஃபைனலாக ஒரு ப்ராடக்ட் நம்ம அமேசான்லேருந்து வாங்கியிருக்கோம். அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது என்ன ப்ராடக்ட்டு, என்ன பிராண்டு, என்ன விலை எல்லாமே இந்த வீடியோவோட லாஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். சரியா? அமேசான் புதுசாக இப்போ இந்த மாதிரி தான் பேக்கிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது பழைய பிளாஸ்டிக் கவர்களை குறைக்கிறதுக்காக இந்த மாதிரி அட்டை டப்பாவில் பேக் பண்ணி அனுப்புகிறாங்க. அது ஒரு நல்லது தான், எக்கோ ஃப்ரெண்ட்லியாக அந்த பேக்கிங் பண்ணுறதா அவங்க சொல்கிறாங்க. உள்ள பார்க்கலாம். ரொம்ப ஆட்டிகிட்டே இருந்தோம்னா வீடியோ எப்படி இருக்கும்? ரெடி? ஏதோ இந்த ஷார்ட் ஒன்று கொஞ்சம் க்ளோஸ் அப் குப்பையெல்லாம் எடுத்துருங்க. இந்த ஷார்ட்டை க்ளோஸ் அப் ரெடி இப்படி கொஞ்சம் தெரியுற மாதிரி. ரெடியா? 1 2 3. இதுதான் டிஜிடெக்கோடைய DWM116 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மைக்ரோஃபோன். இதை வந்து நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணி அப்படியே என்ன காட்டு அப்படி இருந்தா ஓகேவா? நான் தெரியறேன்னா இது கீழே போகக்கூடாது. கேமரா கீழே ஓகே, கை கீழே தெரியல. அப்போ அந்த பாக்ஸ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஓகேவா? இதுதான் டிஜிடெக்கோட DWM116 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மைக்ரோஃபோன் மைக். இதை வந்து நம்ம பயன்படுத்துறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைல்லையும் கனெக்ட் பண்ணிக்கலாம், கேமராலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப குவாலிட்டியான ஆடியோ வந்து இதுலேருந்து கிடைக்கும். வாங்க அன்பாக்சிங் பண்ணலாம். ஆர்வம் தான். கொஞ்சம் சாயந்தரம் ஆயிடுச்சு. டிஜிடெக் OnePlus மாதிரியே அன்பாக்சிங்கில் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்காங்க. அது என்னென்னா, இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுவே தானாக கீழே வந்து விழுகும். இது ஆக்சுவலாக OnePlusோடைய அன்பாக்சிங் அவங்களுடைய ஸ்டைல். இது அதே ஸ்டைலில் இவங்களும் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது ரொம்ப ஃபுல்லாக வரல, நம்மளே எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு மைக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி வேறொரு ஸ்பெஷலான ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க. அது என்னன்னு பார்த்துடலாம். இந்த பாக்ஸில் இதுக்கான கனெக்ஷன் கேபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறைய கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. மெயினாக இந்த ஓடிஜி கொடுத்துருக்காங்க. இந்த ஓடிஜி எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். முதல்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். சென்டர் கொண்டு வாங்க. கிளிக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கிளிங்க. உள்ளே இருக்கிறத இது வந்து நாய்ஸ் கேன்சலேஷனுக்காக விண்டோடைய மைக்கில் இதை மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா, காற்று ரொம்ப அதிகமாக அடிக்கும்போது நீங்கள் அந்த மைக்கை பயன்படுத்தும் போது இதை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காற்றுடைய அந்த சத்தம் வந்து ரொம்ப குறைவாக கேட்கும். அதுக்காக தான் இதை பயன்படுத்துறது. இது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து 2 பீஸ் கொடுத்துருக்காங்க. 2 மைக்குக்கு 2 இது வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா விண்டோடைய அந்த சத்தத்தை வந்து நல்லா அது குறைச்சி கொடுக்கும். நம்ம பேசுகிற ஆடியோ ரொம்ப கிளியராக கேட்கும். அண்ட் இது கேமராவில் கனெக்ட் பண்ணுறதுக்கான ரிசீவர் டு கேமரா கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட்டு. ஒருவேளை உங்கள் மொபைலில் வந்து இந்த மைக்ரோ போர்ட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ணக்கூடிய பழைய போர்ட் இருந்தால் நீங்கள் இந்த பயன்படுத்தலாம். இந்த கேபிளை நல்லா காட்டிடுச்சு. இங்கே வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஓடிஜி கேபிள் என்னங்கிறது நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். அதை ஜஸ்ட் ஒரு க்ளோஸ்அப் மட்டும் காட்டிடு. ஓடிஜியோட C2C ஓடிஜி கொடுத்துருக்காங்க. ஒருவேளை உங்கள் மொபைல் C டைப் அப்படின்னா டேரெக்டாக இதை வந்து உங்களுடைய ரிசீவர் டு மொபைலுக்கு டேரெக்டாக இதை கனெக்ட் பண்ணி பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஐஃபோன் தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதை ஐஃபோன் போர்ட்டை வந்து உங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த சைடு இருக்க C டைப்பை வந்து ரிசீவர் இந்த மைக்கோட ரிசீவரில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக பயன்படுத்தலாம். இது எப்படி பயன்படுத்தணும் உங்களுக்கு டெமோ காட்டுறேன். ஜஸ்ட் இந்த மாதிரி காலர்லையோ இல்லை எங்கே வேணால் நீங்கள் இதை ஹோல்டிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குத்தி வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுக்கான ஒரு சின்ன ஒரு கிளாக் தான் இது, வேறு ஒன்றும் இல்லை. அதில் ஒரு மேக்னெட்டிங் ஸ்ட்ரிப்போடு கொடுத்துருக்காங்க.
அது எதுக்குன்னு நம்ம பார்க்கலாம். அண்ட் ஒரு நார்மலான ஒரு யூஎஸ்பி டு டைப் சி டைப்பான ஒரு கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம டைரெக்டாக நம்ம மைக்குக்குள்ளே போகலாம். வாங்க இப்போ நம்ம மைக்கை பார்க்கலாம். ஷார்ட் எடுத்து இதை ஓப்பன் பண்ணுங்க. அது வச்சா கரெக்டாக இருக்குங்க. பாப்பாவுக்கு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இதுதான் ரிசீவர். இதோடைய சின்ன கவரை நம்ம எடுத்துக்கலாம். இந்த ரிசீவரில் என்னெல்லாம் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்கன்னா பாட்டமில் வந்து ஒரு சி டைப் பாயிண்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்ரோ நம்மளுடைய கேபிள் இருக்கு இல்லையா, நார்மல் மொபைல் போர்ட்டு அது ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் சி டைப் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபேஸஸில் அவங்களுடைய லோகோ பிராண்டு டிஜிடெக்னு சொல்லி அவங்க பிராண்டை பதிவு செஞ்சுருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 இண்டிகேஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இந்த ரிசீவருடைய மற்ற பேட்ரி சம்மந்தப்பட்ட இண்டிகேஷன் ஆகும். இன்னொன்று வந்து டிரான்ஸ்மீட்டர் 1 அதோட இண்டிகேட்டரும், டிரான்ஸ்மீட்டர் 2ஓட இண்டிகேட்டரும், ரெண்டாவது வந்து மைக்கோட வால்யூம் லெவல் அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறக்கான ஒரு 4 இண்டிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இதை ஈஸியாக நீங்கள் வந்து மாட்டிக்கிற மாதிரியான ஒரு செட்டப்லேயே அவங்க இருக்குது. இவ்வளோதான். மைக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சிலிக்கான் இது போட்டிருக்காங்க. அதை நம்ம எடுத்துடலாம். இதுதான் சார்ஜ் பண்ணும். இந்த மைக்கை வந்து நம்ம இப்படி இதில் தான் வச்சு சார்ஜ் பண்ணணும். கீழே பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட் ஒன்று காட்டியிருக்காங்க. இந்த பொசிஷனில் தான் இதை நம்ம எப்போவுமே வைக்கணும். இந்த பொசிஷனில் வச்சிட்டிங்கன்னா சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அண்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த கனெக்ட் பண்ண உடனே அதில் லைட் எரியுது. நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ப்ளூ கலர் லைட் விட்டு எரியுது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ப்ளூ கலர் லைட்டு விட்டு எரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் கனெக்ஷனுக்கான இண்டிகேட்டர். நீங்கள் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் உங்கள் ப்ளூடூத்தில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் மொபைலில் ப்ளூடூத் ஆன் பண்ணி இது ஈஸியாக நீங்கள் பேர் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இண்டிகேஷன். கனெக்ட் ஆயிடுச்சுன்னா பக்கத்தில் இருக்க இதை வந்து உங்களுக்கு காட்டல. இது வந்து ரெண்டாவது நாய்ஸ் கேன்சலேஷன் சொல்லிட்டு இதோட பட்டன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. பவர் ஆன், பவர் ஆஃப். அண்டு ஒரு தடவை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இண்டிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ ஆஃப் ஆகிடுச்சு. நான் இதை ஆன் பண்ணுறேன். இப்போது ஆன் ஆயிடுச்சு. இதை எப்படி பயன்படுத்தலாம்னா இதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு மேக்னெட் கொடுத்துருக்காங்க. இந்த மேக்னெட்டை வந்து நம்ம காலரில் பயன்படுத்திக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதோ இப்போ இதை எப்படி மாற்றேன்னு நீங்கள் பாருங்கள். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ரொம்ப ஈஸியாக இதை நீங்கள் மாட்டிக்கலாம். டிட்டாச் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்படி அழகாக டிட்டாச் பண்ணிக்கலாம். மாட்டுறதும் நீங்கள் இங்கே வச்சு இப்படி கொடுத்துட்டிங்கன்னா அது நல்லா ஹோல்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது கீழே டக்குன்னு வராது. நீங்கள் எங்கே வேணால் ஓடலாம், குதிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ரொம்ப சேஃபாக இருக்கும். இந்த மேக்னெட் வந்து ரொம்ப குவாலிட்டியான மேக்னெட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹோல்டு இருக்கும். இது 2 எண்ணம் வர்றதுனால நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரியான கண்டென்ட்ஸ் எடுக்கிறீங்கனாலோ, ஒரு vlogging, ஒரு 2 பேர் கப்புள் vlog மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம இப்படி தான் பயன்படுத்தணும். இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ரிசீவர் ஃபஸ்ட் நம்ம ஆன் பண்ணிக்கலாம். பவர் சுவிட்ச் இங்கே இருக்குது. ஆன் ஆகிடுச்சு. இதோட சார்ஜ் ஃபுல்லாக இருக்கிறதா காட்டுது. டிரான்ஸ்மீட்டர் ஒன்று ஆன் பண்ணலை, நம்ம ஒன்றை மட்டும்தான் ஆன் பண்ணியிருக்கோம். அதனால் ஒரே ஒரு டிரான்ஸ்மீட்டரோட லைட் மட்டும்தான் எரியுது. இங்கே வந்து வால்யூம் நீங்கள் ஹார்டபுளாக இருக்கா அப்படிங்கிறதுக்கு மைக் ஆன் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிறது காட்டுது. அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஓடிஜி நம்ம மொபைல் வந்து OnePlus நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ அதில் இருக்க சி டைப்பில் நம்ம இது ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு ப்ளக்இன் பண்ணுறீங்க. இது இப்படி கனெக்ட் பண்ணி இதை வந்து நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது மொபைலில் நான் கனெக்ட் பண்ணி இதை நீங்கள் காலரில் வச்சு நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா போதுமானது. இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்க ஆடியோ டிஜிடெக் DWM116 அப்படின்னு சொல்லக்கூடிய மைக் நம்ம வாங்கியிருக்கேன். இப்போ அன்பாக்ஸ் பண்ண புது மைக்கில் இருக்குன்னு தான் ஆடியோவும் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குதுன்னு நீங்கள் கவனிச்சிருக்கீங்க. இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்க இந்த ஆடியோ வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கேட்டுட்ருக்க இந்த ஆடியோ. இது நாய்ஸ் கேன்சலேஷனுங்கிறது சுற்றி சரௌண்டிங்கில் நிறைய சத்தங்கள் இருக்குது, நீங்கள் ரொம்ப ஒரு ரஷ்ஷான ஒரு இடங்கள்ல இருக்கீங்க அப்படின்னா மட்டும் ஆன் பண்ணால் போதும். இப்போ நான் இருக்க இடம் வந்து அந்த மாதிரி இடம்ல நான் ரொம்ப அமைதியாக நம்ம வீட்டு போட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கேன். ஸோ இந்த டைமில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ண வேண்டியது இல்லை. ரெண்டுத்துக்கும் இருக்க பெரிய முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்னன்னா வால்யூமில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் நாய்ஸ் கேன்சலேஷனை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா வால்யூம் அதிகமாகவும், நாய்ஸ் கேன்சலேஷனை ஆன் பண்ணால் வால்யூம் குறைவாகவும் பதிவாகுது. அதை நீங்கள் கவனத்தில் எடுத்து நீங்கள் எந்த இடத்துல இருந்து இந்த மைக்கை பயன்படுத்துகிறீங்களோ அதுக்கு ஏற்றாப்புல நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணிக்கோங்க, ஆஃப் பண்ணிக்கோங்க.
இப்போ நான் நாய்ஸ் கேன்சலேஷனை ஆஃப் பண்ணிட்டு பேசுகிறேன், அதோட ஆடியோ எப்படி இருக்குன்னு கேளுங்க. இப்போ நான் நாய்ஸ் கேன்சலேஷனை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஆடியோ எவ்வளோ லவுடாக இருக்குது அப்படிங்கிறது உங்களால் கவனிக்க முடியும். கூடுதலாக இது நீங்கள் ரொம்ப காற்றடிக்குது, ரொம்ப ஃபேனுக்கு நடுவில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க, இல்லை ரோட்டில் ரொம்ப காற்றாக இருக்கக்கூடிய பகுதியில் பயன்படுத்தும் போது இதை வந்து நீங்கள் உங்கள் மைக்கில் பயன்படுத்தலாம். அது எப்படி மாட்டணும்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஜஸ்ட்டு இதை இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்து இதை வந்து உள்ளே போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். ஒரு சின்ன எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள. இதான் மைக்கோட டைரக்ஷன். இது வழியாக தான் நம்ம பேசுறதெல்லாம் வந்து நம்ம ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ இதை வந்து நம்ம தலைகீழ இப்படி வைக்கக்கூடாது, இப்படி வச்சு பேசக்கூடாது. நம்ம இதை இப்படி வச்சு தான் பேசுவோம். அப்போ அதுக்கேற்றாப்புல அதை ஞாபகத்தோட இதை எங்கே மாற்றுறீங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. பிச்சராதீங்க, முடிஞ்ச அளவுக்கு இதை சேஃபாக பயன்படுத்தணும். ஜஸ்ட் இந்த விரலுக்கு நடுவில் விட்டுட்டு நீங்கள் இதை திருப்பிடுங்க. திருப்பிட்டு உங்கள் மைக்கை இந்த விரலுக்கு மேலே வச்சுக்கோங்க. இந்த டைரக்ஷனில் பண்ணுங்க. வச்சு உள்ளே தள்ளிட்டீங்கன்னா ஈஸியாக இதை நீங்கள் போட்டுக்கலாம். இப்படி தான் இதை பயன்படுத்தணும். அதுக்கு நடுவில் நான் சொன்ன மாதிரி அந்த மைக் எங்கே இருக்குங்கிறத கொஞ்சம் ஒரு தடவை கவனித்து அது வந்து மேலே வர்ற மாதிரி, இந்த மைக் வந்து இங்கே இருக்குது அப்படின்னா அது அப்படியே மேலே வர்ற மாதிரி ஒரு பொசிஷனில் வச்சு நீங்கள் இந்த மேக்னெட்டை அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் யூடியூப் சேனலை ஆரம்பிக்கலாம், vlogging பண்ணலாம், உங்களுடைய டேலண்ட்டையும் உங்களுடைய திறமைகளையும் நீங்கள் வெளியே கொண்டு வரலாம். நன்றி, வணக்கம். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.